நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பா, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி குடிக்கிறீங்கப்பா. குறைச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்ப வீட்ல இருக்க பிரச்சனையில உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்பா. நீங்க எவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னு புரியுது. நீயும் என்ன தப்பா நினைக்கலையே? கண்டிப்பா இல்லப்பா. வீட்ல யாருக்கும் என்ன இப்ப பிடிக்கல. அவங்க நல்லதுக்கு தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியலப்பா. தெரிஞ்சா ஓடி வந்துருவாங்க. தெரிஞ்சாதான் எல்லாமே கெட்டு போயிடுமே. எவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சம்மா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. லைஃப்னா இது எல்லாம் தானப்பா. ஃபேஸ் பண்ணுவோம், வேற வழி இல்ல. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நானே கோவப்படுறது மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கு. அதான் முடியல. புரியுதுப்பா. நான் தான் கோவப்படுறேன்னு பதிலுக்கு பாரதியும் மகாவும் 2 வார்த்தை கோவப்பட்டாலும் பரவாயில்ல. 2 பேரும் தனியா அழுதுகிட்டு என்கிட்ட வந்து என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க, சரி பண்றோன்னு வந்து நிக்கிறாங்க பாரு. அதைத்தான் என்னால தாங்க முடியல. இவ்வளவு நாள் நீங்க இப்படி எல்லாம் கோச்சிக்கிட்டதே இல்லையே, அதான் வருத்தப்படுறாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயி எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வருவாங்கப்பா. என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லம்மா. எல்லாரும் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரி. இல்லப்பா, கண்டிப்பா வருவாங்க. அன்னைக்கு நீங்க ஹெல்த்தியா எங்களோட இருக்கணும். நீங்களும் இல்லைன்னா நாங்க யாருமே இல்லாதவங்களாயிடுவோம்ப்பா. இல்லடா, இல்ல, நான் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேம்மா. உங்க பிள்ளைங்க கல்யாணத்தையும் பார்த்துட்டு தாம்மா போவேன். வா உட்கார். என்ன சொல்லு. அப்பா என்கிட்ட கோவமா பேசிட்டாரு தெரியுமா? என்ன? அவர் கோச்சுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? அப்பாவுக்கு பாரதி மேலதான் ஏதோ பிரச்சனை. சரியா பேசலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணா. ரெஸ்டாரண்ட்லயும் ஏதோ செய்ய விடுறதில்ல போல. என்னாச்சுன்னு அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்னு போனப்போ பிசினஸ் விஷயத்துல தலையிடாத, உன் வேலையை பாருன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. சும்மா சொல்லாத மகா. அவர் எப்படி உன்கிட்ட அப்படி சொல்லுவாரு? அப்போ நான் போய் சொல்றேனா? அப்படி ஒரு சீனை யோசிக்கவே முடியல. அப்பா இப்பெல்லாம் சரியில்லை. முன்ன மாதிரி பேசுறது கூட இல்ல. என்னாச்சுன்னு தெரியல ஜனனி. நான் என்ன பண்ணனு என்கிட்ட கோச்சுக்கணும்? ரெஸ்டாரண்ட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவாரு. இப்போ திடீர்னு உன் வேலையை பாரு, அதுல தலையிடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ டென்ஷன்ல பேசியிருப்பாரு. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு. இல்ல ஜனனி, இது மட்டும் இல்ல. உட்கார்ந்து யோசிச்சா அப்பா என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது கூட இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெருசா யோசிக்காத. உங்க அப்பா எதை எப்போ யோசிச்சு பேசியிருக்காரு? அப்ப என்ன தோணுதோ அதை அப்பவே உளறி கொட்டிட்டு பின்னாடி ஃபீல் பண்றதுதானே அவரோட வேலையே. அவர் மத்தவங்க கிட்ட எப்படி வேணா இருக்கட்டும், என்கிட்ட ஒரு நாள் கூட கோச்சுக்கிட்டதே இல்ல. சின்னதா ஏதாவது சொன்னா கூட 5 நிமிஷத்துல தேடி வந்து சமாதானம் சொல்லிட்டு போவாரு. அப்பா ஏன் இப்படி ஆயிட்டாரு? ஏன் எல்லாரும் இப்படி ஓவர் ஃபீலிங் பார்ட்டியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல அவரே வந்து பேசுவார், சரியா போயிடும். அவரே ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தேன், ஃபோனும் பண்ணல. ஏன் ஃபோனையும் எடுக்கல? கஷ்டமா இருக்குடி. மகா, உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. பிசினஸ் தனியா வீடு தனியான்லாம் அவரால யோசிக்கவே முடியாது. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிப்பாரு. அந்த டென்ஷனை தான் உன்கிட்ட காமிச்சிருப்பாரு. இல்ல ஜனனி, நீ அப்பாவோட அந்த கோவமான முகத்தை பார்த்திருக்கணுமே. அவ்வளோ கோவமா வச்சிருந்தாரு. எவ்வளவு ஹார்ஷா சொன்னார் தெரியுமா? இதுல நீ தலையிடாதானே. நம்பவே முடியல சொன்னது அப்பா தானு. எனக்கு தெரிஞ்ச நீயும் பாரதியும்
எதுலயுமே சுத்தப்புற ஆள் இல்ல. கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. யூஷுவலா பண்ற மாதிரி அவரே ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து அந்த கோவத்தை தான் உங்க மேல காமிச்சிருக்காரு. சாப்பிடு. தூங்கலையா சித்தப்பா? நீ என்னப்பா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? சீக்கிரம் வந்து என்ன செய்ய? எல்லாரும் தூங்கிட்டாங்களா? தூங்கி இருப்பாங்கப்பா. யாரும் தேடலையா சித்தப்பா? எப்படி தேடுவாங்க? நான் தான் வேண்டாதவன் ஆயிட்டேனே. சும்மா இருப்பா, நீ வேற. என்னை யாருக்கும் பிடிக்கல சித்தப்பா. அப்பா அப்பான்னு சுத்தின பிள்ளைங்களுக்கே இன்னைக்கு நான் வேண்டாம். மதி, நீ குடிச்சிருக்கியா? உடம்பே சரியில்லை. டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் இப்படி செய்யற மதி? எதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்றது சித்தப்பா? முடியல என்னால. இப்ப குடிச்சா பிரச்சனை சரியா போயிடுமா? குடிக்கலனாலும் சரியா போகாது. சரி, ஏதாவது சாப்பிட்டியா? ஆமாவா இல்லையா? சரிப்பா, போய் படு, எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரியாக போகுது? அதான் பிள்ளைங்கள என்ன வேணான்னு தூக்கி போட்டாங்களே. அட என்னப்பா நீ, அதுங்க ஏதோ கோபத்துல உங்ககிட்ட பேசாம இருக்குதுங்க, அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? இல்ல சித்தப்பா, நான் ஒரு வேஸ்ட். பிள்ளைங்களுக்கு என்ன உருப்படியா பண்ணிட்டேன்? யாருக்காவது ஒழுங்கா கல்யாணமாவது பண்ணி வைக்க முடிஞ்சது அதனால? அதுவும் கிடையாது. சுபா கல்யாணத்துல அவ்வளவு பிரச்சனை, மகா கல்யாணத்துல அதுக்கும் மேல. ஆனா அப்புறமாவது ஒழுங்கா நடந்தனா? அதுவும் இல்ல. சுபா வாழ்க்கையை நான் அப்படி பண்ணேன். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. மகாவும் நல்லா இல்ல, பாரதியும் நல்லா இல்ல, ஜனனியும் நல்லா இல்ல. நான் ஒரு அப்பா. அசிங்கமா இருக்கு சித்தப்பா. சும்மா இருப்பா, எதையாவது சொல்லிக்கிட்டு. நீ இவ்வளவுதானு இந்திரா என்ன பார்த்து கேட்கிறா. என் பொண்ணு பாத்தீங்களா? நான் ஒரு வேஸ்ட் சித்தப்பா. மதி, பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு தானே நீ இதெல்லாம் செய்த. இந்த பாரு, எல்லாரையும் உட்கார வச்சு இதுதான் விஷயம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க உங்ககிட்ட ஓடி வந்துருவாங்க. என்ன சித்தப்பா இது? அப்புறம் மகா நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? அவளுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் நல்லவன் ஆகிறதுக்காக அவ நிம்மதியை கெடுக்க சொல்றீங்களா? இப்ப மட்டும் அவங்க நிம்மதியா இருக்காங்களா? இது வேற சித்தப்பா. இந்த அப்பா ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள்லயோ 1 வாரத்திலயோ அவ பாரதியோட தனியா போய் வாழ ஆரம்பிச்சிருவா. ஆனா உண்மை தெரிஞ்சா எல்லாம் போச்சு சித்தப்பா, எல்லாம் போச்சு. பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து விலகி போறத உன்னால தாங்க முடியல, அதுக்கு என்ன பண்றது? இருக்கட்டும், நம்ம பசங்க தானே. நல்லா இருக்கட்டும் சித்தப்பா. என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்பாங்க. கேட்கட்டும், நான் கெட்டவன் ஆயிட்டு போறேன். என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். எல்லா தப்பையும் நான் தானே பண்ணேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, ஆ. நீ எப்படி இங்க? இங்கதான். நீ எப்படி இங்கன்னு கேட்டேன். சும்மாதான். யாரையாவது பார்க்க வந்தியா? ஆமா, ஒன்னும் பார்க்கதான். என்ன பார்க்கவா?
நான் எங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் கூட பண்ணல. பா எத்தனை கேள்வி. திடீர்னு இங்க பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. அதான் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ கடைக்கு வந்திருக்கதா சொன்னாங்க. யூஸ்வலா நீ இங்கே தானே வருவ, எதுக்கு ஆட்டோலாம் தேடி கஷ்டப்படணுன்னு அதான் கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேன். கிளம்பலாமா? ஆமாம், ஏதாவது சாப்பிட்டீ? எங்க? எங்கேயாவது போகலாம். பாரதி, அங்க எதிரில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா? அங்கேயா? சரி வா, கடைக்கு போகலாம். இல்ல இல்ல, நீ வாங்கிட்டு வா, இங்கேயே சாப்பிடலாம். ஏன் அப்படி? முன்னாடி அப்பாவோட கடைக்கு வரும்போது அப்பா வாங்கி கொடுப்பாரு, அந்த ஞாபகத்துல கேட்டேன். அப்புறம் தனியாவே வரதால அங்க போய் வாங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஐஸ்கிரீம் பின்னாடி இப்படி இருக்காதா இருக்கா? இரு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் உனக்கு? சாக்கோபார். ம், வெல்கம் சார். 2 சாக்கோபார். ஓகே சார். எவ்வளோ? 120 சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த இல்ல நீ சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. இப்படி ரோட்ல நின்று சாப்பிடுறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உனக்கு இல்லைங்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடு. ம், நல்லா இருக்கா? ம், ம். 2 நாளாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு பாரதி. ம், வேற ஏதாவது வேணுமா? ம்ஹும். கிளம்பலாமா? ம். போலாமா? ம். என்னண்ணே, ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க தம்பி. உங்களையா? யார் சொன்னது? மாமாவா? இல்ல தம்பி, புதுசா வந்திருக்காருல அவர்தான் அசோக். இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களை வேலையை விட்டு போக சொன்னோம்? பார்ட்டி ஆர்டர் ஒன்று வந்துச்சு தம்பி. என்ன பண்ணணும்னு அவர் முன்னாடியே சொல்லவே இல்லை தம்பி. திடீர்னு வந்து திட்டுறாரு தம்பி. அனுப்புறதுன்னு முடிவு பண்ணி பண்ற மாதிரி இருக்கு தம்பி. நீங்க என்ன வருத்தப்படுறீங்க? அப்படிலாம் உங்க வேலையை விட்டு போக சொல்ல முடியாது. நான் மாமா கிட்ட பேசுறேன். வேலை போனா போகட்டும் தம்பி, மரியாதை வேண்டாமா? பேசிட்டு இருக்கும் போதே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு தம்பி. இருங்கண்ணே, நான் போய் பேசுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காம? கடவுளே. வாங்க பிரதர். செஃப்பை வேலையை விட்டு போக சொன்னியா? ஆமாம் சொன்னேன். வந்து ஓன்னு அழுதாரா? அறிவில்லையா உனக்கு? அவர் எவ்வளோ வருஷமா நம்மகிட்ட இருக்காரு தெரியுமா? அதுக்காக பாரத ரத்னா விருது தர சொல்கிறீங்களா? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம கஷ்டமான காலத்துலனா கூட நின்னவர். இவராது கூட நின்னாரு. தேட்டரில் படம் பார்க்க போனால் 100 பேருக்கு மேலே கூட உட்காந்துருக்கான். அவனெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க முடியுமா? என்ன நக்கலா? இல்லை பிரதர், ஃபேக்ட்டு. உனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி என்ன தெரியும்னு ஓவர் ஆடுற? அதை உங்கள் மாமா கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் லாய்க்கில் தானே என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு. மதிய அழகன் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பெரிய அளவு கொண்டு வர்றதுக்கு இந்த அசோக் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்கள் என்னடானா சில்லியா அவனையே அனுப்புனேன் இவனையே அனுப்புனேன்னு கடுப்பை கிளப்பிட்டு இருக்கீங்க. அதை நீ என்ன வேணா பண்ணு. நான் கேட்டது செஃப்பை எதுக்கு வேலையை விட்டு அனுப்புனேன்னு. அந்த ஆள் ஒன்றும் சரியில்லை. என்ன சரியில்லை அதை சொல்லு. ஸ்லோவாக நடக்கிறாரு, எனக்கு அது பிடிக்கல. ஏய் லூசாடா நீ. அவர் நடக்கிறதுக்கு வேலைக்கு என்ன சம்மந்தம்? அறிவே இல்லை உனக்கு? இந்த மாதிரி வயசான கிழவங்களாம் வச்சுட்டு வேலை வாங்க முடியாது. இப்போல்லாம் எவ்வளோ பசங்க கேட்ரிங் முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பசங்க வெளியில் வராங்க தெரியுமா? அவங்கள யூஸ் பண்ணிட்டா சம்பளம் மிச்சம் தானே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற. இதான் பிஸ்னஸ் பிரதர், இங்கே நோ சென்டிமெண்ட்ஸ். அந்த ஆள் இங்கே இருக்காருன்னு அவர் சாகிற வரைக்கும் வேலை கொடுப்பீங்களா? அவர் ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு புது பையன் 1 ஹவரில் செஞ்சுருவான். இந்த ஆளுக்கு வேற வெட்டியாக ஒரு சம்பளம். பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு வேற வந்து நிற்பார். அதுக்கு பணம், ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு. ஐயோ,
எவ்வளோ வேஸ்ட் பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ நிற்கிறதே அந்த செஃப் மாதிரி ஆட்களோட ஃபுட் டேஸ்ட்லேயும் கஸ்டமர் சர்வீஸ்லேயும் தான். பணத்தை மட்டும் பார்த்துருந்தா இந்த பிஸ்னஸ் என்னைக்கு ஊற்றி மூடி இருக்கும். இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இப்போ எதுக்கு ஓவராக சீன் போடுறீங்க? இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிற பொறுப்பா மாமா என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதை கேட்க உனக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே? பெரிய பொறுப்பு இவனுக்கு. ரைட்ஸை பற்றி பேசுகிறான். அவர் வயசு என்ன தெரியுமா உனக்கு? அவரை போய் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்க. வெளியில் போனால் போக வேண்டியதானே? நின்று லா பாயிண்ட்லாம் பேசிகிட்டு இருந்தா அதான் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டேன். இப்போ உங்களுக்கும் அதான். எனக்கு இப்போ உங்கள் லெக்சரை கேட்கலாம் நேரம் இல்லை. என்ன பேசுகிறதா இருந்தாலும் உங்கள் மாமா கிட்ட பேசுங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? என்ன என்னையும் வெளியே போக சொல்றியா? புரிஞ்சா சரி. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பேசுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, ஆ? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, முகம் ரொம்ப டல்லா இருக்கு. கொஞ்சம் டயர்டு, அவ்வளோதான். நிறைய ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி. ம். அப்பா, ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்தது கேக்குறல, பதில் சொல்றா. என்ன நடந்துச்சு? செஃப்பை வெளியே போக சொல்லிட்டு தான் சொன்னார். அந்த டென்ஷனில் தான். அதுக்காக ரவுடி மாதிரி நடந்துப்பியா? உன் மனசுல என்னடா பெரிய இவன் நினைப்பா உனக்கு? அசோக்கும் உன்ன மாதிரி இந்த வீட்டு மருமகன் தானே? அப்பா என்னாச்சு? அசோக் அடிச்சிருக்க, அப்படித்தானே? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போறேன். நான் தான் ரெஸ்டாரண்ட் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன திமிரடா உனக்கு? அசோக்க போய் ரெஸ்டாரண்ட்ல அடிச்சிருக்க, அசிங்கமா சண்டை போட்டிருக்க. அப்புறம் என்னடா மரியாதை எனக்கு? அது இல்லை மாமா. அப்பா, வீட்டுல வளர்ந்தவனாச்சுன்னு இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி யாரியா? இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, வெளியே போடா. மாமா, இத பாரு, இனிமே நீங்க இருக்காத, வெளியே போ. என் கண்ணு முன்னால நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. கெட் அவுட். பாரதிய வெளியே போக சொல்ல நீங்க யாரு? அவனை அடிக்கலாம், எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் நினைப்பா உங்களுக்கு? கேட்க ஆளு நினைச்சீங்களா? நான் கேட்பேன். மத்தவங்களுக்கு எல்லாம் லைஃப் பத்தி பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணா மட்டும் போதாது, அதுல கொஞ்சமாவது உங்களுக்கும் இருக்கணும். இத்தனை வருஷமா உங்க தேவைக்கு பாரதி தேவை, இப்ப அவன் தேவை இல்ல, அதான் வெளியே போ சொல்றீங்களா? மாமா மாமான்னு பின்னாடியே தெரிஞ்சல, என்ன கொடுத்திருக்காரு பாரு உன் மாமா. மனுஷங்களை புரிஞ்சுக்கோ பாரதி, எல்லாமே செல்ஃபிஷிங்க. உங்க மாமா நம்பர் 1 செல்ஃபிஷ். இத்தனை வருஷத்துல உங்க
உங்களுக்காக இந்த வீட்டுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பான் பாரதி. நீங்க சொன்னீங்கன்றதுக்காக யோசிக்காம கல்யாண மேடையில உட்கார்ந்தவ அவன். அவனுக்கு இப்படிதான் நன்றி சொல்லணுமா? ச்சே, நீங்க எனக்கு அப்பான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. என்ன சொன்னீங்க? பாரதி வீட்டை விட்டு போணுமா? அத சொல்ல நீங்க யாரு? இப்ப நான் சொல்றேன், பாரதி இங்கதான் இருப்பான். நீங்க வெளியே போங்க. இப்படி ஒரு அப்பா எங்களுக்கு தேவையில்லை. கெட் அவுட். ஏய் ஜனனி, சொன்னது காதுல கேக்கலையா? வெளியே போங்கன்னு சொன்னேன். இது ஏன் வீடு இல்ல, மகா வீடு, சுபா வீடு, இந்திரா வீடு, ஜனனி வீடுன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு சொல்றேன், இது ஏன் வீடு. ஏன் வீட்ல நீங்க இருக்க கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். ஜனனி சுமார், நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியே போகலனா நாங்க யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம். ஜஸ்ட் கெட் அவுட்.